தேவனுடைய கிருபையினால இந்த நாளை தேவனுடைய சமூகத்துல சபையை சந்திக்கும்படியாகவும் மற்றும் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். இது ஒரு தேவன் கொடுத்த ஒரு ஸ்லாக்கியம். நானாக பெற்றுக்கொண்டதோ அது நானாக விரும்பினதோ அல்ல, தேவன் கொடுத்த ஒரு ஸ்லாக்கியம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக. ஹல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர்ச்சி அடைந்தீர்களா, குடும்ப வாழ்க்கையில வளர்ச்சி அடைவீர்கள். ஹல்லேலூயா. ಅದಾವುದು ದೇವರ ಸ್ಥಾನ ಪ್ರಥಮ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಡುವಾಗ, ದೇವರ ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ನೀವು ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದುವಾಗ ನಿಜವಾಗಲೂ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಜೀವನದಲ್ಲಿ ನೀವು ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದುತ್ತೀರಾ. ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ನೀವು ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಣೆ ಕೊಟ್ಟು ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೀವು ಪಾಲಿಸುವುದಾದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರ ವಾಗ್ದಾನವು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಪರಿಸರದಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಏಳಿಗೆಯನ್ನು ಕಾಣಲಿ. ஹல்லேலூயா. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் கொடுத்த இந்த சபை தேவனுக்காக அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாம் வளர்கிறோமோ நீங்க சோதித்து பாருங்க. சபைக்கு வருவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, சபைக்கு வந்த பேருக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது சபைக்கு வரும்போது நம்மை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். தேவனுக்கு விரும்பாத செயல்கள், தேவனுக்கு விரும்பாத நடைமுறைகளை நம்ம மாற்றி அமைக்கும் போது கட்டாயமாக நம்முடைய குடும்பமோ நம்முடைய வாழ்க்கையோ நம்முடைய கையிட்டு செய்கிற தொழில் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படவில்லை நான் பார்க்கிறோம். ஆமான் பாருடைய. அதனால சபைக்கு நான் வரும்போது நம்மளுடைய கண்ணோட்டம் என்னமா இருக்க வேண்டும் பார்ப்பா, நான் தேவனை ஆராதிக்க நான் போகின்றேன், அவருக்கு நான் நன்றி சொல்ல நான் போகின்றேன், அவருக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிற போகின்றேன். அந்த ஒரு மனநிலையில நீங்க வரும்போது ஐயோ இருந்தே இருக்குது, பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தே இருக்குது, நம்ம என்னதான் ஜெபித்தாலும் என்னதான் முயற்சி எடுத்தாலும் நாம் நினைக்கிறபடி நம்முடைய வாழ்க்கை அமையவில்லை என்று நம்மை நாமே தாழ்த்து கொள்ளாமல், இல்லை தேவனால் ஆகும், நான் என்னுடைய தேவன சமூகத்துக்கு நான் போகிறேன், என் தகப்பனிடத்துல சமூகத்துக்கு போகிறேன், அவரால் ஆகாதது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகினால நிச்சயமாக அவருடைய சமூகத்துக்கு வரும்போது ஒரு அர்ப்பணிப்போடு வரும்போது, ஒரு எதிர்பார்ப்போடு வரும்போது, நன்றி உள்ளத்தோடு வரும்போது கட்டாயமாகவே நாம் நெமிக்கிறதுக்கு மேலாகவே ஜெபிக்கிறதுக்கு மேலாகவே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம் மத்தியில் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் மரித்து போன தேவனை ஆராதிக்கவில்லை, உயிரோடு இருக்கிற தேவனை ஆராதிக்கும் போது நம்முடைய ஆவிக்குடைய வாழ்க்கையை புத்துணர்ச்சி பெற வேண்டும். ஹல்லேலூயா. ಉತ್ಸಾಹಭರಿತವಾಗಿ ದೇವರನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸುವಾಗ, ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ನಾವು ದೇವರನ್ನು ಆರಿಸುವಾಗ, ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕಾದ ಸ್ಥಾನ ಮಾನವನ್ನು ಕೊಡಬೇಕಾದ್ರೆ ಅವರು ನಮಗೆ ಕೊಡಬೇಕಾದ ಆಶೀರ್ವಾದ ಸಿದ್ಧವಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದ ಕರ್ತವ್ಯ ನಮ್ಮದಾಗಿದೆ. ஹல்லேலூயா. தேசிய எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஒரு வாசகத்தை நாம் வாசித்து இந்த செய்திக்காக நம்ம ஒப்பு கொடுப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல அதிகாரம் 5 வசனம் 1 ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். அதாவது ಗಲಾತ್ಯರಿಗೆ ಬರೆದ ನಿರೂಪದಲ್ಲಿ ಅಧ್ಯಾಯ 5 ವಾಕ್ಯ 1 ಮಾತ್ರ எல்லாரும் எடுத்துக்கலாம். எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் அறிவிப்பை சொல்லும் போது சொல்லியிருக்கப்படுகிறது, பைபிள் இல்லாம யாரும் வரக்கூடாது மற்றும் பைபிள் இல்லைனாக்கா கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று ஊழியக்காரர் சொல்லியிருக்காரு. ஆகினால் தயவுசெய்து யாரா இருந்தாலும் சரி, சிறியவர்களா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, பைபிளோடு தான் நம்ம உள்ள வர வேண்டும். ஏன்னா வார்த்தையானது நம்ம உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்குது, வார்த்தையானது நம்ம தேற்றி பலப்படுத்தி உருவாக்குகின்ற வார்த்தையா இருக்கிறது. ஆனா அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம மதிக்காமல் பைபிள் கொண்டு வராத போனாக்கா ஆசீர்வாதம் மட்டும் எப்படி வரும்? அதனால தேசத்தை எடுத்தவர்கள் எல்லாரும் எந்த மொழியில இருந்தாலும் நம்ம அதை வாசிக்கலாம். ಗಲಾತ್ಯರಿಗೆ எழுதின நிருபத்துல அதிகாரம் 5 ವಚನ 1, ಕ್ರಿಸ್ತನ ನಮ್ಮನ್ನು ಸ್ವತಂತ್ರದಲ್ಲಿ ಇರಬೇಕೆಂದು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಮಾಡಿದನು, ಅದರಲ್ಲಿ ಸ್ಥಿರವಾಗಿದ್ದು ನಿಲ್ಲಿರಿ, ದಾಸತ್ವದ ನೊಗದಲ್ಲಿ ತಿರುಗಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. எல்லாரும் கண்களை மூடி சிரம் தாழ்த்தி மீண்டும் ஒரு முறை உள்ளத்தின் ஆழத்தில் யாரும் மௌனமாக இருக்காதபடிக்கு ஆண்டவருடைய கிருபைக்காக, இந்த மாதத்தின் இந்த நாளை காண செய்த தயவுக்காக, இந்த மாதத்தின் இந்த நாளில இங்க கூடி வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஆயுசு நாட்களுக்காக, அவருடைய கிருபையினால் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக எல்லாரும் நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறிடும். யாரும் மௌனமா இருக்கக்கூடாது.
இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இயேசுவோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுடைய மகிமையான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுடைய அற்புத நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுடைய விடுதலை நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இம்மட்டுமாக எங்களை ஒவ்வொருவரையும் கண்மணி போல நீர் பாதுகாத்து அப்பா ஆயுசு நாட்களை குட்டி கொடுத்து இந்த ஆராதனைக்கு வரும்படியாக ஒவ்வொருவரும் நீ பேர் சொல்லி அழைத்து வந்த தயவுக்காக கண்ணியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். உள்ளத்தின் ஆளுக்கு நம்ம துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரதே நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமை நிறைந்தவரை நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையில் மாறாதவரை நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். வாக்குதத்தத்தில் மாறாதவரை நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உண்மை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர ஸ்லாக்கியத்தை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்தேரு. உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி உங்களுடைய பிள்ளைகளாக ஸ்லாக்கியத்தை கொடுத்தீரே. கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எவ்வளவோ கோடி ஜனங்களுக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியம் உண்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே அப்பா. நாங்கள் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது தகப்பனே. வாழ்நாள் முழுவதும் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் வாழும்படியாக ஒவ்வொரு நாளும் எங்களை உயிர்ப்பித்து எங்களை நடத்துகிற தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರೋ ನಮ್ಮ ತಂದೆಯೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ ಅಪ್ಪ. ನಿಮ್ಮನ್ನು ಅಪ್ಪ ತಂದೆ ಎಂದು ಕರೆಯುವ ಪುತ್ರ ಸ್ಥಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ಇದುವರೆಗೂ ನಡೆಸಿದವರು ಇನ್ನು ಮುಂದೆ ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವರಾಗಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಕೊಡುವ ತಂದೆಯು ದೇವರು ಆಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಪ್ಪ. ಈ ಒಂದು ಪ್ರಜಾಪ್ರಭುತ್ವದ ದೇಶದಲ್ಲಿ ಬಾಳುತ್ತಿರುವ ನಮ್ಮನ್ನು ಈ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಜೆಯಾಗಿ ಇಟ್ಟಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ಈ ದೇಶವನ್ನು ಗೌರವಿಸುವಂತೆ ನಮಗೆ ಕೃಪೆ ತೋರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ದೇಶದ ಅಧಿಕಾರಿ ವರ್ಗದವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಆತ್ಮ ಜೀವನವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಪ್ಪ. ಎಲ್ಲಾ ತುದಿ ಸ್ತೋತ್ರ ನಿಮ್ಮ ಪವಿತ್ರ ನಾಮವನ್ನು ಸಮರ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೆ அப்பா. வந்திருக்கிற மத்தியிலே அப்பா நீர் பேசும் தகப்பனே. அப்பா நீர் மரமோ கல்லோ அல்லப்பா, ஜீவனுள்ள தேவனாயிற்று. எங்கே நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறீர்களோ உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவராக இருக்கிறபடினால அப்பா உடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீ பேசுகின்ற தேவனா இருக்கு. மனுஷனுடைய சத்தம் ஒன்றத்துக்கு பிரயோஜனப்படாதப்பா. ஆகினால் என்ன மறைத்து நீர் பேச வேண்டுமாய் ஆவியானவரே நீர் எங்களை பொறுத்துக்கொள்ளும். உங்களுக்கு விருப்பமில்லாத வார்த்தையினுடைய வாயிலிருந்து வரக்கூடாது தகப்பனே. நீர் மகிமை அடைய வேண்டும், சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் தகப்பனே. ஆகினால ஒவ்வொரு உள்ளங்களை பதன்படுத்தும் இப்படி வார்த்தையானவர்கள் கேட்கிறவர்கள் மாற்றமில்லாமல் அதன்படி நடக்க எங்களுக்கு நீர் கிருபை புரியும் அப்பா. எந்த ஒரு கண்ணோட்டத்தோடு எந்த ஒரு எதிர்பார்ப்போடு எந்த ஒரு விண்ணப்பத்தை நம்முடைய சமூகத்துல வைத்து இதோ என் தேவனுடைய சமூகத்துக்கு நான் போகிறேன், அது நான் பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு நான் திரும்புவேன் என்று உண்மையே எதிர்பார்க்கக்கூடியவர்களாக உம்மிடத்துல நம்பிக்கை வைத்து வந்து ஜெபத்தோடு வந்திருக்கிறார்களோ அவருடைய விண்ணப்பத்தை நீர் ஆசீர்வதித்து நீரை மகிமையடைய தகப்பனே. நமக்கு எல்லாம் லேசான காரியம் தகப்பன. ஒருவேளை எங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு பெருசா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், அநேக வன்முறைகளை எங்களுக்குள்ள காணப்படலாம். ஆகினால தேசியதை இவருடைய குற்றை குறைகளை மன்னித்து இவர்கள் எந்த ஒரு கருத்து சமூகத்துல வைத்திருக்கிறார்களோ அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லக்கூடியவர்களாக நீர் ஆசீர்வதிக்கிறதாக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேசிய இந்த நாளிலே தேவன் கொடுத்த ஒரு பெரிதான ஒரு ஸ்லாக்கியம் இன்றைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கப்படினால இந்த குடியரசு தினத்தை அனுசரிக்கும்படியாகவும் அது தேசத்துக்காக நாட்டுக்காக நம்ம ஜெபிக்க நம்ம கடைப்பட்டிருக்கிறோம் இல்ல. அதேபடி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தகப்பன சுதந்திரமான வாழ்க்கை வாழும்படியாகத்தானே தேவன் நம்ம அளித்தார். ஹல்லேலூயா. அதனால நாம் எந்த விதத்துல நாம் அடிமைகளா இருக்கிறோம் என்பது தானே இன்றைய தேவன் நம்ம அதை உணர்த்தி அதில் இல்லாதபடிக்கு தேவனேற்ற விரும்புகிற அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தேவன் நம்ம ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேசிய எடுத்து ஒரு வாசிங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம், ஒரே ஒரு வசனம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் ஆமென் ಕ್ರಿಸ್ತನ ನಮ್ಮನ್ನು ಸ್ವತಂತ್ರದಲ್ಲಿ ಇರಿಸಬೇಕೆಂದು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದನು. ಅದರಲ್ಲಿ ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲಿರಿ, தாசத்துவದಲ್ಲಿ நொகದಲ್ಲಿ ತಿರುಗಿ சிக்கிக்கொள்ளಬೇಡಿರಿ. ஆமென். ஹல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததே நம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாக. ஹல்லேலூயா. நாம தேவனுக்கு விரோதமாக தேவனுக்கு கீழ்ப்படியாத சூழ்நிலையிலே ஏதோ ஒன்றுக்கு நாம் அடிமைகளாக இருந்தோம். தேவனை மகிமைப்படுத்தாத காரியங்கள், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்லாக்கியத்தை கொடுக்காத சூழ்நிலை, சுயத்துக்காக
அநேக காரணங்களிலே நாம் அடிமைகளா இருந்தபடினாலே அதுல விலாசமாக, அதாவது பார்க்கும்போது நம்ம ஆசீர்வாதம் தடையா இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய பாவம். அந்த பாவத்தின் அடிமைத்தனது இருந்தபடினால தானே நம்ம ஆசீர்வாதத்தை நாமே பெறாதபடிக்கு நாமே தடையா இருக்கிறோம். அந்த தடைகளை நீக்கும்படியாக, அந்த பாவத்தின் அடிமைத்தனம் நம்மை விடுவிக்கும்படியாக, அதாவது சுதந்திரமா வாழ்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இப்போ சுதந்திர நாள் என்று சொல்லிட்டு இப்போ நம்ம டிராபிக்ல போயிட்டு இருக்க ரெட் சிக்னல் வந்திருக்குது, சுதந்திர நாள் என்று போயிட்டேன்னா ஆகும் போறது எங்கேயோ போக வேண்டியது வேற எங்கேயோ போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். சும்மா ஒரு பிராக்ஷன் யோசித்து பாருங்க. அப்படின்னு பார்க்கணும், சுதந்திரம் வேண்டும் தான், அந்த சுதந்திரத்தை சரியான விதத்துல நம்ம பயன்படுத்த வேண்டும். நான் என் இஷ்டப்படி வாழலாம். இப்போ அமெரிக்கா நாட்டிலேயும் சரி, வேற எந்த வல்லரசு நாடுகளிலும் நம்ம பார்க்கும்போது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, நான் என்னுடைய சம்பாதனை எனக்கு இருக்கிறது, நான் என்னுடைய உழைப்பு, என்னுடைய பணம், என்னுடைய இஷ்டம் போல நான் வாழ்கிறேன், அதுக்கு கடவுளுக்கும் எனக்கும் ஒன்றுமே தேவையில்லை. ஏன் கடவுளுக்கு என்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறது? நான் கஷ்டப்படுறேன், நான் சாப்பிடுறேன், நான் சந்தோஷப்படுறேன், ஏன் விருப்பம், என் இஷ்டப்படி நான் வாழ்வேன் அப்படின்னு பார்க்கும்போது வாழ்ற வாழ்க்கை விசாலமான பாதையில போகும்போது கடைசியில எங்க போவாங்க? போகக்கூடாத இடத்துக்கு போய் சேர வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் அப்படி இல்லாதபடிக்கு சுதந்திரம் என்று பார்க்கும்போது சுதந்திரம் வேண்டும். அது எல்லாவற்றையும் தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக தேவன் என்னை உங்களை அழைத்திருக்கிறது அவருடைய விருப்பத்துல, அவருடைய சித்தத்துல, அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்படியாக. ஹல்லேலூயா. அந்த லூகாஸ் சுவிசேஷத்துல அதாவது பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் வசனம் 17-18 வாசிக்கலாம். லூகாஸ் சுவார்ತೆಯಲ್ಲಿ ಅಧ್ಯಾಯ 4 ಮತ್ತು ವಾಕ್ಯಗಳು 17-18. ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், ದರಿದ್ರರಿಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ. ಆತ್ಮೀಕ ರೀತಿಯಲ್ಲಿ ದರಿದ್ರರಾಗಿರುವರು, ಲೌಕಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತ್ಮೀಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ದರಿದ್ರರಿಗೆ ನಾವು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ. ಮುಂದಕ್ಕೆ தொடர்ந்து வாசிங்க. இருதய நறுமண்டவர்களை குணமாக்குவோம், சுஸ்தமாக்குவோம். அவர் அது பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அன்பானவர்களே, வாழ்க்கையில நடுவரையில பார்க்கும்போது எல்லாமே ஒரு மாதிரி நல்லா தான் தெரியுவாங்க. உள்ளத்துல இருக்கிற வேதனை கடவுள் பொறுத்து தான் தெரியும். இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குவோம். ஒருவேளை இங்க நம்ம சபைக்கு ஆராதனை வந்திருக்கிறோம், எந்த பிரச்சனையோட வந்திருக்கிறோம், எந்த ஒரு தேவைக்காக வந்திருக்கிறோம், எந்த ஒரு எதிர்பார்ப்புக்காக வந்திருக்கிறோம், எதை ஒரு நம்ம குடும்ப வாழ்க்கையில அழுத்தமாகவும் ஆசீர்வாதங்களும் தடையா இருக்குது என்று நொறுங்குண்ட இருதயத்தோடு நாங்கள் உள்ளத்துல வரும்போது அது ஆறுதல் தர தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை தரும்படியாக இயேசு கிறிஸ்து பாருங்க, அதாவது பழைய ஏற்பாட்டுல ஏசாயா புஸ்தகத்துல 61ஆம் அதிகாரம் வசனம் 1-2 வாசிக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாக வரிக்கப்பட்ட அந்த வார்த்தையானது இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில நிறைவேறுது. இயேசு கிறிஸ்து தான் என்னோட வார்த்தையை சபையில் நடுவில் எழுந்து அந்த வாசிக்கிற சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அந்த வார்த்தையானது நிறைவேறப்படுகிற சூழ்நிலையில நம்ம பார்க்கிறோம். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், இந்த சென்ஸ் பார்க்கும்போது சிறைப்பட்டவர்களுக்கு என்று இன்றைக்கு குற்றம் செய்தவர்கள் சிறைசாலையில இருக்கலாம், ஆனா அதை விட வெளியே தான் இன்னும் அதிகமான குற்றம் செய்தவர்கள் வெளியே தான் இருக்கிறார்கள். உணர முடியுதா? குற்றம் செய்தவர்கள் சில பேர் தான் அது சிறைசாலையில இருக்கலாம், ஆனால் குற்றம் செஞ்சு சிறைக்கு அடிக்காதவர்கள் வெளியில உலகத்துல இன்னும் 99 பேர் வெளியே தான் இருக்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது அன்பானவர்களே, நாம் எதிலே அடிமைகளா இருக்கிறோம், எதிலே நாம் கட்டப்பட்டவர்களா இருக்கிறோம், எதிலே நாம் இன்னும் விடுதலை பெறாத இருக்கிறோம். ஒருவேளை நம்ம இங்க வந்திருக்கலாம், நாங்கள் அதாவது கட்டப்பட்டவர்களாக காணப்படுகின்றாலும் ஆசீர்வாதம் பெறாதபடிக்கு நமக்குள் ஏதோ ஒரு தேவனை மகிமைப்படுத்தாத காரியங்களை நாம் கட்டப்பட்டவர்களா இருக்கிறோம். அதுல இருந்து விடுதலை பெற வேண்டுமா? அதுல இருந்து ஆசீர்வாதம் பெரியுமா? இயேசுவிடத்தில் நாம் செல்ல வேண்டும் என்று நாம் பாருங்க. அதே வசனம் தயவுசெய்து திரும்ப வாசிங்க. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடர்களுக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தார் என்று பார்க்கிறோம். கண்ணிருந்தும் கூடவர்களாக வாழ்கின்ற வாழ்க்கை,
அதாவது நம்முடைய ஆன்மீக கண்கள் திறக்கப்பட வேண்டும். பகிரங்கமாக இயற்கையான கண்கள் நமக்கு இருக்குது. ஆனால் இந்த ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டால்தான் வேதத்தை வாசிக்கவே புரிஞ்சு கொள்ள முடியும். இது பரிசுத்த ஆவியானவர் தூண்டப்பட்டு எழுதப்பட்டு இருக்கிறதுனால அதே வசனம் எல்லாரும் சொல்லிடுவோம், நீங்க பைபிள வாசிங்க, பைபிள வாசிங்கன்னு சொல்லும் போது வாசிக்கலாம். எல்லா புஸ்தகங்களை போல இதை புஸ்தகத்தை ஒரு வாசித்தா நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டு இருக்கிறபடினாலே அதே பரிசுத்த ஆவியான அந்த சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தினால் தானே சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட பிறகு அதன்படி நாங்கள் வாழ முடியும். அதன்படி வாழும்போது தேவனுக்கு மகிமையாக அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக மட்டுமில்லாமல் அவருடைய சாட்சியாக நாம் வாழ முடியும். ஹல்லேலூயா. ஆகினால பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது இஸ்ராயல் ஜனங்கள் எகிப்து நாட்டில எவ்வளவு ஆண்டுகள் அடிமைத்தனங்களா இருந்தார்கள்? 400 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. விடுதலை பெற்ற பிறகு எவ்வளவு நாட்கள் அந்த எகிப்துல இருந்து கானானுக்கு போகின்ற நாட்கள் எவ்வளவு ஆனது? 40 வருஷம் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த எகிப்து நாட்டுகளே இஸ்ரேல் அடிமைகளா இருக்கும் போது, அடிமைகள் இந்த சென்ஸ் பார்க்கும்போது அவர்களுக்கு வேலை செய்யணும், அந்த சம்பளம் இல்லை. அந்த சூழ்நிலையில அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த அவருடைய கண்ணீர் தேவனை கண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது வெளிப்படுத்தின, அதாவது யாத்ராகம் 2ஆம் அதிகாரம் 23, 24 வாசிக்கும் போது ಯಾತ್ರಾಗ ವಿಮೋಚನಾ ಕಾಂಡದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಅಧ್ಯಾಯ 2 ವಾಕ್ಯ 23, 24ರಲ್ಲಿ ಓದಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಎಗಿಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ದಾಸೋಹದಲ್ಲಿ ಅವರ ಕಣ್ಣೀರನ್ನು, ಅವರ ಕಷ್ಟವನ್ನು, ಅವರು ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಅನೇಕ ವಿಧವಾದ ಬಾಧೆಗಳನ್ನು ದೇವರು ನೋಡಿ ಅವರ ಮೇಲೆ ಕೃಪೆ ತೋರಿ ಅವರಿಗೆ ವಿಮೋಚನೆಯನ್ನು ಕೊಡಲು ಮೋಸೆಯನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. தேச வாசிகளாம் எடுத்தவர்கள் தேவன் அவருடைய பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடு ஈசாக்கோடு சேர்ந்த உடன்படிக்கை அவர் நினைவு கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதே ஆசீர்வாதத்தை நாம் அநேக நெருக்கடியில் இருக்கும் போது தேவனை நம்பும் போது, அவரை நாம் விசுவாசிக்கும் போது அவருடைய வாக்குத்தத்தம் என்னை தேடுகின்றவர்களுக்கு ஒரு நன்மையோ குறைபடாது, என்னை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையோ குறைபடாது என்று நான் பார்க்கிறேன். அதனால அவர்களை எகிப்து நாட்டில அடிமைத்தனத்தில் இருந்த சூழ்நிலையில அவருடைய வேதனைகளை பார்த்தார், அவருடைய பிரச்சனைகளை பார்த்தார், அவருடைய கண்ணீரை கண்டு அவர் விடுவிக்கும்படியாக ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர்களை விடுதலை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பார்களே, இயேசு கிறிஸ்து நண்பர்களே, நாம் அநேக விதத்துல நாம் பார்க்கும் போது தேவனுடைய சமூகத்துல நாம் வரும்போது இங்கிருந்து போகும்போது விடுதலை பெற்றவர்களாக, ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டவர்களாக, சமாதானத்தை பெற்றுக் கொண்டவர்களாக இந்த தேவனுடைய சமூகத்துல நாம் வெளிப்படும். நம்ம எப்படி வருமோ அதே ரீதியில நாம் போக தேவன் விரும்புறதில்லை. ஆசீர்வாதத்தோடு நம்ம வெளியே போகணும். ஒருவேளை இந்த சபைக்கு வருவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகள் எப்படி இருந்திருக்க கூடும். ஆனால் நாம் தேவனுடைய சமூகத்தை எப்போ வருகிறோமோ விடுதலை பெற்றவர்களாக வந்தபடியா செல்வது தேவனுடைய விருப்பம் அல்ல. ವ್ಯರ್ಥವಾಗಿ ಬಂದು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗುವುದು ದೇವರ ಇಷ್ಟವಲ್ಲ. ಬಂದವರು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. ಒಂದು ವೇಳೆ ಪಾಪಿಷ್ಠರಾಗಿದ್ದರೆ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಪಡೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. ಒಂದು ವೇಳೆ ಸಮಾಧಾನದಿಂದ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಹೊಂದಿಕೊಂಡು ಯೇಸುವಿನ ಸಮಾಧಾನವು ನಿರಂತರವಾದದ್ದು, ಮಹಿಮೆಯಾದದ್ದು, ಪರಿಪೂರ್ಣವಾದದ್ದು. ಅಂತ ಸಮಾಧಾನವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡವರಾಗಿ ಇಲ್ಲಿಂದ ನಾವು ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಆತ್ಮೀಯ ಬಂಧುಗಳೇ, ನಾವು ಯಾವಾಗ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದಾಗ ಇಡೀ ಜಗತ್ತನ್ನು, ಆಕಾಶವನ್ನು, ಭೂಮಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ದೇವರ ಸಮೂಹಕ್ಕೆ ಬರುವಾಗ ಅವರ ಮಕ್ಕಳಾದ ನಾವು ಅವರ ಆಶೀರ್ವಾದದಿಂದ ಜೀವಿಸಬೇಕೆ ಹೊರತು ನಾವು ಶಾಪದಿಂದ ಜೀವಿಸಬೇಕಾರದು, ಆ ದಾಸೋಹದಿಂದ ಜೀವಿಸಬಾರದು, ಸ್ವತಂತ್ರದಿಂದ ಅಂದ್ರೆ ಒಂದು ಸಲ ನಾವು ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳುವುದು ಸಹಜ. பாவம் செய்வது இயற்கை, மானுடைய பலவீனம். ஆனா அதிலே இருப்பது தேவன் விரும்புறதில்லை. அடுதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும், அதுல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளணும். அதுக்காகத்தானே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பாவிகளை மீட்கும்படியாக வந்தார் என்று பார்க்கிறோம். பாவத்திலிருந்து இந்த அடிமைத்தனத்தில் மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துல அவதரித்தார் என்று பார்க்கும்போது அது கிறிஸ்துவனுடைய தேவன் அல்ல, அவர் உலகத்தினுடைய ரட்சகர். ஹல்லேலூயா. அப்படியாக பார்க்கும்போது யோவான் எழுதின செய்தியில 8ஆம் அதிகாரம் வசனம் 34 வாசித்து பார்க்கும்போது யோவான் ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ ವಾಕ್ಯ 34 ದಯವಿಟ್ಟು ಓದಿ ನೋಡೋಣ. ಯೇಸುವಿಗೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ ಪಾಪ ಮಾಡುವನು ಯಾವನು ನಿಜವಾಗಿ ನಿಮಗೆ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಪಾಪ ಮಾಡುವರೆಲ್ಲರೂ ಪಾಪಕ್ಕೆ ದಾಸರಾಗಿದ್ದಾರೆ.
நான் இங்கே இருந்து கொண்ட நானா இருந்தாலும் சரி, உட்கார்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை. நம்ம என்னுடைய ஆசீர்வாதம் பெறாதபடிக்கு என்னுடைய மீறுதல் தான் தடையா இருக்கிறது. நான் சுதந்திரமா வாழணும்னு சொல்லிட்டு இஷ்டம் போல வாழ்றதுடைய வாழ்க்கை இல்லை. பரிசுத்தமா வாழ்றதுக்காகத்தான் தேவன் என்னை உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நானும் பரிசுத்தனோ நீவும் பரிசுத்தராகிறேன். ತಂದೆಯಾದ ದೇವರು ಪರಿಶುದ್ಧರು, ಮಕ್ಕಳಾದ ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರ್ಬೇಕು. தமிழ்ல ஒரு பழமொழி சொல், நூலை போல. அப்பா எல்லாம் நல்லா தெரியுது, நான் தான் எனக்கு தெரியாது. நூலை போல செய்யல, தாய போல. ஏன் தகப்பனை போலன்னு சொல்லக்கூடாது? ஏன்னா தாயை தான் வீட்டுல எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரணங்களிலும் பெற்றோர்களுக்கு அந்த தாய் வந்து ஒரு பொறுமையா பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு கூட இப்ப போதகர் என்ன சொல்றாரு, வீட்டுங்களை கூட நீங்க பெரியவங்களை எப்படி மதிக்கணும், அண்ணான்னு கூப்பிடு, அக்கான்னு கூப்பிடு, பெரியவங்களை தாத்தான்னு கூப்பிடு அப்படின்னு எப்படி சொல்லி கொடுக்குறா. இது மனையே முதல்ல பாடசாலை, முதல் பள்ளிக்கூடம் எது? வீடு தான். அந்த வீட்டுல நம்ம பழகிறவர்கள் மத்தியில எப்படி நம்ம பழகிறோமோ அதே தான் வெளியா, இல்லைங்களா? அதே போல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அன்பாருடைய பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஆனா பாவத்துக்கு அடிமையா இருக்கிற தேவன் விரும்புறது இல்ல. நானும் நீயும் ஆசீர்வாதம் பெற்றுக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறார். நானும் நீங்க சுதந்திரமா வாழணும். அந்த பாவம் செய்கிற பாவத்துக்கு அடிமை. அது அடிமை தலத்துல இருந்து ஆசீர்வாதம் வராது, சாபம் தான் வரும். ஆகினால அந்த பாவத்தை செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான்னு பார்க்கிறோம். அந்த அடிமைத்தலிருந்து விடுவிக்கவே இயேசு கிறிஸ்து, அதுதான் நம்ம கலாத்தியர் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 1 ವಾಸಿತೋಮ್ இல்லையா? ಪಾಪದ ದಾಸತ್ವದಲ್ಲಿ ನೀವು ಇರದಂತೆ ಪುನಃ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಚೈತರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, ಆ ಸ್ವಭಾವದಿಂದ ಎದ್ದು ಮುಂದಕ್ಕೆ ಬಂದಿರಿ, ದೇವರ ಸಮೂಹಕ್ಕೆ ಬಂದಿರಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ஹல்லேலூயா. இப்படியாக பார்க்கும்போது பிரசங்கின் புஸ்தகத்துல அதிகாரம் 3 வசனம் 25 தேசத்தவர் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பிரசங்கின் புஸ்தகம் எரேமியா எழுதின புஸ்தகத்துல பக்கத்துல வருது, அதிகாரம் 3 வசனம் 25. Ecclesiastes chapter 3 verses 25. ஆமென். யாருக்கு எப்படியாக இருக்கிறாரு? தேசவாசிங்க தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நான் எங்கேயோ இருந்து கொண்டு எனக்கு ஆசீர்வாதம் வரணும், நான் எங்கேயோ இருந்து கொண்டு நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், ஆகாதுங்க. நம்ம தேடணும். காத்திருக்கிறவர்களுக்கு அவர் எப்பொழுதுமே நல்லவரா இருக்கிறார் என்று நான் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அன்பானுடைய, அதாவது எந்த அளவுக்கு நாம் வாஞ்சியோடு அவர் வாஞ்சித்து தேடும் போது அவரை சொல்ல, தேடுங்கள் உங்களுக்கு நீங்கள் கண்டறிவீர்கள், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அப்படியாக அவர் வாஞ்சா நம்ம தேடணும். வரும்போது ஒரு ஆர்வத்தோடு முதல் நம்மளுக்கு விண்ணப்பம் எதுவா இருந்தாலும் சரி, ஜெப விண்ணப்ப தேவைகள் எதுவா இருந்தாலும் சரி, நம்முடைய எண்ணம் எல்லாம் எதா இருக்கணும்னா நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், நான் தேவனை ஆராதிக்க வேண்டும். தேவன் என்ன வாக்குத்தத்தம் செய்திருக்காரு பார்க்கும்போது, முதலாக கடவுளுடைய நீதியும் ராஜ்யத்தை தேடும் போது மீதியான எல்லாவற்றையும் பக்கத்து வீட்டுல போய் வாங்கிங்கன்னு சொன்னாருங்களா? என்ன சொன்னாரு? அவர் சொன்னதை நிறைவேற்றுகின்ற தேவன் தேவன். வாக்குத்தத்தத்தை அவர் என்ன செய்வாரு? நிறைவேற்றுகின்ற தேவன் நம் தேவனா இருக்கிறார். ஆகினால் இயேசு கிறிஸ்து அன்பானவர்களே, அவர் வாஞ்சியோடு தேடும் போது அவரை நம்ம ஆசீர்வாதத்தை வழிநடத்துகிற தேவனா இருக்கான்னு நாம் பார்க்கிறோம். அந்த சங்கீதம் 103ஆம் அதிகாரம் வசனம் 17, 18 ನಾವು ವಾಸಿத்து பார்க்கும்போது, ಕೀರ್ತನೆ ಭಾಗದಲ್ಲಿ ಅಧ್ಯಾಯ 103 ವಾಕ್ಯ 16, 17 ಓದಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ದೇವರ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಮಗೆ ವಾಗ್ದಾನವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. ವಾಸಿಗೆ ದಯಸಿದೆ Psalms chapter 103 verses 17 and 18. ஆமென். அவர்களுக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி ಅವರ ಮಕ್ಕಳ ಮೇಲೂ ಆಮೇಲೆ, ಆದ್ರೆ ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭಯಭಕ್ತರುಳ್ಳವರ ಮೇಲೆ ಆತನ ದಯವು ಯುಗಯುಗಾಂತರವರೆಗೂ ಇರುತ್ತದೆ. ಆತನ ನಿಬಂಧನೆಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ಆತನ ವಿಧಿಗಳನ್ನು ನೆನಪಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ನಡೆಯುವವನು ಮೊಮ್ಮಕ್ಕಳವರೆಗೂ ஆத்ம தன்ன நீதிಯನ್ನು சாதிಸುவನು. ஹல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்து அன்பானவர்களே, நாம் ஜனவரி மாதத்துல இருக்கிறோம், டிசம்பர் மாதத்துல போவோம்.
அதாவது மாசங்கள் கடந்து போகும். ஆனா தேவனை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் புதிதா இருக்கும். அல்லேலூயா. வருஷங்கள், காலங்கள், நேரம் எல்லாம் அந்த ஒழுக்கத்தினுடைய ஒரு அனுசரிப்புக்காகத்தான வழி. நம் தேவனை எப்படியாக நான் விசுவாசிக்கிறோம்? நான் விசுவாசிக்கின்ற தேவன் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர் என்று பார்க்கிறோம். அப்படியாக என்ன சொல்லுகிறது? யெகோவாவிலே பயபக்தி உள்ளவர் மேலே ஆತನ ದಯೆ ಯುಗಯುಗಾಂತರವರೆಗೆ ಇರುತ್ತದೆ, என்றைக்கும் நிலைத்திருக்கும். அதாவது பயப்படுகிற, அதாவது தேவனுக்கு பயந்து தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற அந்த வசனம் ஒரு வாக்குத்தத்த வசனமா இருக்குதுன்னு நாம் பார்க்கிறோம். அப்படியே பாருங்க, பயபக்தி உள்ளவர் ಮೇಲೆ ಆತನ ದಯವು ಯುಗಯುಗಾಂತರವರೆಗೂ ಇರುತ್ತದೆ, ಆತನ ನಿಬಂಧನೆಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ಆತನ ವಿಧಿಗಳನ್ನು ನೆನಪಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ನಡೆಯುವವರ ಮೊಮ್ಮಕ್ಕಳವರೆಗೂ ಆತನು ತನ್ನ நீதிಯನ್ನು சாதிಸುவನು. பிள்ளையுடைய பிள்ளைகள் வரைக்கும் ஆசீர்வாதம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். நம் தேவனுடைய தேவன் ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஆனா பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். இப்போ இல்ல, என்றைக்குமே நான் ஆசீர்வதிப்பேன். ஒருவேளை என்ன சொல்றோம், ஜனவரி முதல் மாதம், பிப்ரவரி, ஜனவரி, இப்படியான மாதங்கள் கணக்குகள் எல்லாம் தேவைதான். ஆனா தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதா இருக்குது என்று நான் பார்க்கிறோம். ஆமா நண்பர்களே, தேவன சமூகத்துக்கு நாம் வரும்போது அவரை ஒரே ஒரு, அதாவது குறிப்பிட்ட நேரத்துக்கு நான் சபைக்கு வந்து தேவனுக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு பிறகு நம்ம ஆராதனையில கலந்து கொள்ளும் போது அவர் சொல்ற, என்ன தேடுகின்றவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது, என்றென்னைக்கும் உன்னை தலைவருக்கும் சந்ததி சந்தையாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்த தேவன் நம் தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படியாக பாருங்க, இயேசு கிறிஸ்து அன்பான அதே 32ஆம் அதிகாரம் சங்கீதம் 32 எட்டி பார்க்கும் போது நாம் நடக்க வேண்டிய வழிமுறைகள், நான் குடும்பத்தை எப்படி நான் நடத்த வேண்டும், தேவனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு குடும்பத்துக்கு தேவையான ஆலோசனை, உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதம், அதாவது நீ முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா, நான் உனக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவராக இருக்கிறேன் என்று அந்த வசனத்தின் மூலியமாக தேவன் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் எடுத்தவர்கள் தயவு செய்து வாசிங்களா. சங்கீதம் 32:8. ನಾನು ಉನಕ್ಕೆ ಬೋಧಿಸಿ ನೀನು ನಡೆಯಬೇಕಾದ ರೀತಿ ನೀತಿಗಳನ್ನು நான் நினைக்க தோரிಸ್ತೇನೆ. ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், நீ நடக்க வேண்டும், உன் குடும்பத்தை எப்படி நீ நடத்த வேண்டும், உன் பிள்ளைகளை நீ எப்படி நடத்த வேண்டும், நீ வேலை செய்கின்ற இடத்துல நீ எப்படியா இருக்க வேண்டும் என்று அவர் நம்ம போதிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் நம்ம போதித்து ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்தக்கூடியதா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதனால சுதந்திரமா வாழணும்னு கூட அந்த வாசனத்தின்படி நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நீ நடக்க வேண்டியது, நீ பிள்ளைகளுக்கு எப்படி நீ போய்க்க வேண்டும், பிள்ளைகளை நீ எப்படி நடத்த வேண்டும், குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்வது எப்படி வேண்டும், நான் உனக்கு போதித்து அதன்படி நான் உன்னை நடத்துவேன். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு, அப்பா நீர் எங்களுக்கு கற்றுத்தார், ஒருவேளை ஏதோ ஒரு வகையில குறைப்பட்டவர்களாக நாம் காணப்படலாம், அப்பா எனக்கு நீ ஞானத்தை தாரும். பைபிள் என்ன சொல்லிக்கிறா, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா அவன் என்னை கேட்டு பெற்றுக்கொள்ளப்படுவான், கேட்டு பெற்றுக்கொள்ளப்படுவான். ஒருவேளை என் குடும்பத்தை என்னால சரியா நடத்த முடியல, ஏதோ மதிக்கெட்டத்தனமா நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன், அப்பா என்ன போதியும், நீ ஒரு குடும்பத்துல இயேசு கிறிஸ்துவ ஒரு உண்மையான ஒரு மாதிரியாக எங்களுக்கு நீ சொல்லி வைத்திருக்கிறீரே, அப்படியாக எங்களுக்கு போதித்து உம்முடைய சித்தத்தை உம்முடைய பிள்ளைகளாக நாம் வாழ முடியாது, உம்முடைய குடும்பங்களாக நாங்கள் வாழ முடியாது, எங்களுக்கு போதித்து வழிநடத்தும் என்று சொல்லும் போது நிச்சயமாகவே கேட்டுக்கொள்ளவர் ஞாபகம் பெற்றுக்கொள்வார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமான். இப்படியாக பார்க்கும்போது ஒரு சூழ்நிலையில நமக்கு பைபிள்ல தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் என்று பார்க்கும்போது, யோவான் எழுதின நற்செய்தியில அதிகாரம் 5:1 வரை வாசிக்க வேண்டாம். யோவான் எழுதின நற்செய்தி அதிகாரம் 5:1 முதல் அங்க ஒரு நபரை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒரு அநேக பேய்களால பிடிக்கப்பட்டவன், கட்டப்பட்டவனாக இருந்தாங்க. அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் எங்கன்னு பார்க்கும்போது சுடுகாடு. ஏன்னா உலக ஜனங்கள் மத்திய அவனால வாழ முடியல. ஏன்னா அநேக பேய்களா தீய சக்தினால கட்டப்பட்டிருந்ததுனால யாராலும் விடுவிக்க கூடாத அளவுக்கு அவன் கட்டுப்பட்டிருந்தான். எந்த சங்கிலியால அவனை கட்டுப்படுத்த முடியாது. அப்படியாக பார்க்கும்போது சுடுகாடுல வாழ்ந்து கொண்டிருந்தான். சுடுகாடு வாழ்ந்து போது எப்படி அவனுடைய உடல் எல்லாம் கிழித்து கொண்டு, காயமாக்கி கொண்டு, கத்தி கொண்டு அவன் கிட்ட போறதுக்கு நெருங்கிறதுக்கு எல்லாருக்கும் பயமா இருந்தது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி அங்கு வரும்போது அவனை விடுவிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம்.
ஹல்லேலூயா. கட்டப்பட்டிருந்த மனுஷனை யாரால விடுவிக்க முடியாத ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து விடுவித்தார் என்று பார்க்கணும். அவன் எப்படி இருந்தான் பார்க்கும்போது ஆடை இல்லாதவனா இருந்தான், அலங்கோலமாக இருந்தான், பார்க்கறதுக்கு அவ்வளவு பயங்கரமா இருந்தான். அப்படியாப்பட்டவனுக்கு எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய உடலில் எந்த அளவுக்கு எவ்வளவு தீய ஆவி இருந்தது என்று பார்க்கும்போது 2000 ஆவி. எவ்வளவு? 2000 தீய ஆவி இருந்தது. ஒண்ணு பிடிச்சாலே கஷ்டம். 2000 வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கணும், எந்த நிலைமையில அவன் இருந்திருப்பான். மனுஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு அடியாளு கூட கண்டுபிடிக்காத நிலைமையில அவ்வளவு மோசமான நிலைமையில இருந்திருக்கான். ஆனா இயேசு அவனை விடுவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. விடுவித்த சூழ்நிலையில அவருடைய முதல் நிலைமையை பார்க்கும்போது இயேசுடைய சன்னிதானத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆடைகளை போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கான். அப்படி போய் அங்க கடந்து போயிருந்தவர் பார்க்கும்போது, ஐயோ எப்படி இருந்த மனுஷன், நான் வேற மாதிரி ப்ரோ, அந்த மாதிரி ஆயிட்டான். அந்த ஸ்டைல்ல சொன்னாதான் உங்களுக்கு சட்டமா புரியுமா இருக்கும். அப்படியா இருக்கும்போது இப்படியா இருந்த சூழ்நிலையில இப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டாங்க. ரொம்ப பயங்கரமா இருந்தான். ரொம்ப அவன் பார்க்கறதுக்கு அவன் கிட்ட நெருங்கிறதுக்கே ஜனங்க நெருங்க மாட்டாங்க. அப்படியா இருந்தவன தேவன் மாற்றின. ஹல்லேலூயா. தேவனால் ஆகாதது அநேக ரீதியில நம்ம அடிமைப்பட்டு இருக்கலாம். நான் ஒண்ணு ரொம்ப யோகியம் கிடையாது. ஒரு வேளை இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று இருக்குன்னா தேவனுடைய கிருபை. நானும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தவன் தான். பைபிளை கையில பிடிச்சிங்கன்னா பைபிளை கடைபிடிக்காத அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் தான். நான் தேவன் என்ன மன்னித்தேன். இதுதான் சாட்சி, இதுதான் சாட்சி. தேவன் என்ன மன்னித்தார் போல மற்றவர்கள் சொல்லப்படி சூழ்நிலை பார்க்கும்போது அப்போ அவன் சொல்றான், அந்த லேகியன் அவன் சொல்றான், தேவனை இயேசு கிறிஸ்து பார்த்து நான் உண்மை பின் செல்ல விரும்புகிறேன், நான் உன் கூட வர விரும்புகிறேன்னு சொல்றாரு. அந்த வசனத்தை தயவுசெய்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 5, 19, 20 தயவுசெய்து வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, தயவுசெய்து மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 19, 20 மன்னிக்கணும், மார்க் எழுதின சுவிசேஷம். நம்ம இது கேட்டு சம்பவத்தின் சூழ்நிலை பார்க்கும்போது மார்க் எழுதின நிருபத்துல 5ஆம் அதிகாரம் வசனம் 1 - 20. இப்ப நீங்க வாசிக்க வேண்டியது வசனம் 19, 20. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தார் இடத்திலும் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவர்களை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு அவனோட வாழ்க்கையை மாறின பிறகு இப்போ இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், உன் கூட நான் வந்துடுறேன், உன் கூடவே இருக்கிறான்னு விரும்புறான். இந்த சம்பவத்தை பார்க்கும் போது அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பான். எவ்வளவு அடிமைத்தனத்துல இருந்து கட்டப்பட்டவனாக அவன் இருக்கும்போது அந்த இயேசுனுடைய மீட்பை அவன் பெற்றுக்கின பிறகு இந்த உலக வாழ்க்கை எனக்கு வேணாம், அவன் கூட நான் வந்துடுறேன். தேவன் என்ன சொல்றன்னா, நீ போ, தேவனுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில என்ன நன்மைகளை செய்தால் அதை குறித்து நீ சாட்சி பகிரு. சபையில சாட்சி இருக்கணும். ஹல்லேலூயா. இப்ப கூட ஒரு சாட்சி பகுதி என்று வைத்திருப்பார்கள். ஒரு வேளை இன்னைக்கு இல்லை, நேரம் கடந்து போறதுனால அதனால சபையில சாட்சி இருக்கணும். தேவன் நம்ம சாட்சியம் இருக்கும்படியாகத்தானே தேவன் நம்ம பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஏன் என்று பார்க்கும்போது கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ முடியாது, சாட்சியின் வாழ்க்கை வாழும்படியாகத்தானே தேவன் நம்ம தெரிந்து கொண்டிருக்கார். அவனால் அவனுக்கு சொல்லப்பட்டது, நீ போ, உன் ஜனங்கள் மத்தியில தேவன் எப்படி உன்னுடைய அடிமைத்தனத்துல தேவன் எப்படி விடுதலை தந்தார், எப்படி அந்த பாவத்தினால கட்டப்பட்ட நிமித்தமாக இவ்வளவு தீய சக்தினால கட்டப்பட்டதுனால இயேசுவுக்கு விடுதலை தந்தாரு. இயேசுவின் வாழ்க்கையில இப்படி இருந்த என்ன இப்படியாக மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. இந்த சபைக்கு வந்து முன்பதாக அநேக ரீதியில அநேக கட்டுகள் மத்தியில் கட்டப்பட்டிருந்த அந்த கட்டுகள் இந்த சென்ஸ் பாவத்தின் அடிமைத்தனத்தில் மற்றும் இல்லாமல் ஆசீர்வாதம் பெறாதபடிக்கு நம்முடைய தீய சக்திகளை நம்ம ஆசீர்வாதம் பெறாதபடிக்கு நமக்கு நாமே தடையா இருக்கிறோம். அந்த தடைகள் நீக்கினா இந்த சபைக்கு வரும்போது தேவனை நான் எதிர்பார்த்து, நான் ஏதோ ஒரு போதகரையோ மனுஷனில்ல, தேவனை நான் எதிர்பார்த்து வந்தேன். தேவன் ஒரு போதகர் மூலியமாக சபை மூலியமா தான் தேவன் ஆசீர்வதிக்கிறானாலும் நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாம் தேவன் மேல இருக்கு. மனுஷர்கள் மேல இயேசு கிறிஸ்துவிற்கு ரசிகர் தேவையில்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய அவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்கிறவர்கள் தான் தேவை. நான் இயேசு கிறிஸ்துவை நம்புறேன், இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன், எல்லாம் நல்லது தான். விசுவாசிக்கணும், நம்பிக்கணும், அவருடைய வார்த்தையை கடைபிடிக்கணும்.
அதுதான் தேவன் விரும்புது. அதுதானே சங்கீதம் 103 சங்கீதம் வசனம் 17, 18 நம்ம வாசித்து கேட்டோம். என் ನನ್ನ ನಿಬಂಧನೆಗಳನ್ನು ನೀವು ಅನುಸರಿಸುವಾಗ ನಿನ್ನ ತಲಾಂತದವರೆಗೂ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತೇನೆ. வார்த்தைப்படி நடக்கும்போது, வார்த்தைப்படி ஒப்பு கொடுக்கும்போது, வார்த்தைப்படி வாழும்போது அவர் சொல்லியிருக்கா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கடவுளை நம்ம விசுவாசிக்கிறது ஏதோ ஒரு தேவைக்காக, ஏதோ ஒரு என்னுடைய பிரச்சனை தீர்றதுக்காக, ஏதோ ஒரு அடையாளத்துக்காக, ஏதோ ஒரு அற்புதத்துக்காக தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு மட்டும் வாழக்கூடாது. எப்பவுமே இயேசு கிறிஸ்துக்கு நன்றி உள்ள வாழ்க்கை வாழும்படியாக வார்த்தையை கடைபிடிக்கும். என்னால ஆகாத இருக்கலாம், அப்ப இயேசுவே எனக்கு உதவி செய், என்னை நடத்தும் அப்பா. ஒருவேளை நான் உங்களை கைப்பிடிச்சா நான் விட்டுருவேன், நீயே கைப்பிடிச்சு என் குடும்ப வாழ்க்கை நீர் நடத்தும். நீ சொல்லிருக்கு நீ நடத்த வேண்டியவங்களை நான் உனக்கு போதித்தே நான் உன்னை நடத்துவேன் என்று. ஆம் தகப்பனே, சரியான விதத்தில் என் குடும்பத்தை நடத்த, என் பிள்ளைகளை நடத்த, நான் வேலை செய்கின்ற இடத்துல உமக்கு உன்னுடைய சாட்சியாக நான் வாழ என்னை வழி நடத்தும் என்று சொல்லும் போது நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே தான் நம்ம பார்க்கிறோம். திமோத்திக்கு எழுதின புஸ்தகத்துல 1 திமோத்தி அதிகாரம் 1 வசனம் 15 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் இது. 1 திமோத்தி அதிகாரம் 1 வசனம் 15 பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பாவிகளை மீட்கும்படியாகவே ரட்சிக்கும்படியாக வந்தார் என்று பார்க்கிறோம். அதனால பாவிகளை மீட்கப்படும் போது, நாம் ரட்சிக்கப்படும் போது நாம் சுதந்திரவாதிகளாக, நம்முடைய மாம்சத்தின்படி அல்ல, நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய நாம மகிமைப்படுத்தும்படியாக நாம் வாழும்படியாக தேவன் நம்ம அழைக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனம் 13 பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம். மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 9 வசனம் 13 பார்க்கும்போது, நான் நீதிமான்களை அழைக்க வரல, பாவிகளை. ஹல்லேலூயா. ஆகிலான லேவியன் அந்த கட்டல் பட்டவனை இயேசு கிறிஸ்து விடுவித்தார். அவனை தண்டிக்க அவரை வரல, அவனை நியாயத்திற்கு வரல. நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, பாவத்தின் அடிமைத்தளத்தில் இருக்கும் போது தேவன் நம்ம பாவத்தின் அடிமைத்தளத்தை நாம் நிர்மூலமாக இருக்கும்படியாக அவரு விரும்புறதில்லை. நான் விடுதலை பெற்றவர்களாக, ஏதோ ஒரு அடிமைத்தனம், ஒருவேளை ஜெபம் செய்யாத இருக்கிறது கூட ஒரு அடிமைத்தனமா இருக்கலாம், பைபிள் வாசிக்காத கூட நீங்க ஒப்பு கொடுக்குவோம். பைபிள் இன்னைக்கு மட்டும் நம்ம சண்டேஸ்ல ஒருவேளை எடுத்துன்னு வரலாம், அந்த மீதி நாள்ல அது மூடினே இருக்கும், அப்படி இருக்காது படிக்க. அது ஒரு கூட அடிமைத்தனம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நேரத்தை கொடுக்காதது கூட ஒரு அடிமைத்தனம் தான். மாம்சத்தின்படி வாழ்வது, ஏதோ எப்ப பாரு இப்ப சண்டே ஆச்சு, இன்னைக்கு என்ன, இன்னைக்கு ஃப்ரையா கொள்பா, மீனா கரியா, கோழியா ஆடா, எப்ப பாரு சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு இல்ல, சாப்பிடணும். எப்ப பாரு அதுக்கே அதையே யோசிச்சு இருக்க கூடாது. வீட்டு வந்தாலும் வரல, என்னம்மா இன்னைக்கு மசாலா இருக்குதா, மசாலா இல்லைன்னா எப்படி இறங்கும், நாக்கு அந்த மாதிரி நாக்கு, அந்த அதுக்கு அடிமைத்தனம் காலையில சாப்பிடக்கூடாதுன்னு இல்ல, சாப்பிடணும், எதுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான். அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு அது கூட ஒரு சுதந்திரம் சொல்லிட்டு பிறகு எப்ப இஷ்டம் போல சாப்பிட்டு இஷ்டம் போல, இதெல்லாம் ஒரு சுதந்திரம் கிடையாது. என்னுடைய வார்த்தையின்படி வாழும்போது நீ கேட்கொள்வதெல்லாம் அது உங்களுக்கு தரப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அப்படியாக பார்க்கும்போது அதுதான் அதை என்ன சொல்றாருன்னா, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13 நான் பாவிகளை நானே மீட்க வந்தேன். பரிசுத்தவான்ல பரலோகத்தை சேர்க்கிறதுக்கு அது ஓகே, ஆனா பாவிகளை மீட்கவே வந்தேன் என்று, பாவிகளை தண்டித்து அவருடைய நியாயத்திற்கு நான் வரவில்லை, அவர்களை இந்த பாவத்தின் அடிமைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இருக்கும்படியாக நான் வந்தேன் என்று நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 3 தேசியத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவார்த்தையில் அத்தியாயம் 5 வாக்கியம் 3. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியில் எளிமை உள்ளவர் பாக்கியவான்கள், ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಅವ್ರಿಗೆ ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಡವರು. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಇನ್ನೂ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ದಯವಿಟ್ಟು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಯಾರು ಓದ್ತೀರಾ? ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಡವರು ಧನ್ಯರು, பரலோக ராஜ்யமும் அவரது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின் அடிப்படையில பார்க்கும்போது உலக பிரகாரமான செல்வாக்கு, உலக பிரகாரமான வசதி அது இல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில எளிமை உள்ளவர்கள், அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தது. அவர்களை தேற்றும்படியாக, அவர்களை உருவாக்கும்படியாக, அவருடைய வாழ்க்கை மாற்றும்படியாக, எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடிமைத்தனத்துல அவர்களே இருக்கிறார்களோ அதுல இருந்து அதை விடுவித்து அவர் ஆசீர்வாதம் பெறும்படியாக யாவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான். அதாவது வாஞ்சிக்கும் போது, எதிர்பார்க்கும் போது, தானாகவே இல்லை, கடவுள் எல்லாமே பார்த்துப்பாரு சொல்லிட்டு
கை கட்டிக்கின்னு வேலைக்கு போகும்போது சோம்பேறித்தன்மை எல்லாம் நடந்துடுமா? நம்முடைய செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்ய வேண்டிய பார்க்கிறோம். அதே நம்ம வசனம் இன்னும் ஒரு ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்குது. அதாவது 2 கொரிந்தியர் அதிகாரம் வசனம் 8 தயவுசெய்து 9 தயவுசெய்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 8 வசனம் 9. ஆமென் ஆமென். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தோம், ஐஸ்வர்யங்கள் ஆக்கும்படியாக ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗಿದೆಯಲ್ಲವೇ? ಆತನು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿದ್ದು ತಾನು ಬಡತನದಲ್ಲಿ ಸೇರುವುದರಿಂದ ನೀವು ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿರಬೇಕೆಂದು ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಬಡವನಾದನು. ஹல்லேலூயா. தேவன் அவர் எவ்வளவு பேர் அண்ட சராசரங்கள் படைத்த தேவன், அவர் ஈடு இணையில்லாத தேவன். அவர் நம்மை போல ஆனாரு. இன்னும் ரொம்ப தெளிவா பார்க்கும்போது பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6-7 வாசித்து பார்க்கும்போது அவர் கடவுளுக்கு சமமா இருக்கிறது கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் அவர் நம்மை போல ಅಡಿಮೆ ಕೋಲಂ எடுத்து ದಾಸತ್ವದ ರೂಪವನ್ನು ಧರಿಸಿ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಈಡು ಕೊಡುವಷ್ಟು ರೀತಿಯಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಮಾನವನನ್ನು ದಾನವನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಲು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರಾದ ಕರ್ತರು ಮಾನವನಾಗಿ ನಮ್ಮನ್ನು ದಾನವರಾಗಿ ಅಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಲು ನಮ್ಮಂತೆ ಅವರು ಬಡವರಾದ ಆತ್ಮೀಕ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮಗೆ ತೋರ್ಪಡಿಸಿಕೊಂಡರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹೌದು ಪ್ರಿಯರೇ, ಯಾವಾಗ ನಾವು ದೇವರಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನೇ ಸಮರ್ಪಿಸಿಕೊಂಡು ಅವರ ವಾಕ್ಯಕ್ಕನುಸಾರವಾಗಿ ನಡೆಯಲು ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೀವೋ ಅದ್ರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ನಡೆಸಿಕೊಡುವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ ರೀತಿಯಾಗಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಫಿಲಿಪ್ಪರಿಗೆ ಬರೆದ ಅದು ಸ್ತೋತ್ರ. ಅದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಅಲ್ಲದೆ ನಮಗೆ ರಕ್ಷಣೆಯು ಬೇರೆ ಯಾರ ಮುಖಾಂತರವೂ ದೊರೆಯುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೀವಿ. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯದಲ್ಲಿ 4ನೇ ಅಧ್ಯಾಯ ವಾಕ್ಯ 12ರಲ್ಲಿ ಈ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಸ್ಮರಣೆ ಮಾಡುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ ರೀತಿಯಾಗಿ ಗಲಾತ್ಯರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 5ನೇ ಅಧ್ಯಾಯ ವಾಕ್ಯ 13-14 ದಯచేసి ಗಲಾತ್ಯರಿಗೆ நிருபத்தை அதிகாரம் 5 வசனம் 13-14 தயచేసి வாசிக்கலாமா? ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ಆಮೆನ್. ಸಹೋದರರೇ, ನೀವು ಸ್ವತಂತ್ರರಾಗಿರಬೇಕೆಂದು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದನು. ಆದರೆ ನಿಮಗಿರುವ ಸ್ವಾತಂತ್ರ್ಯವನ್ನು ಶರೀರ ದೀನ ಸ್ವಭಾವಕ್ಕೆ ಆಸ್ಪದವಾಗಿ ಬಳಸದೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಸೇವೆ ಮಾಡಿರಿ. ನಿನ್ನ ನೆರೆಯವರನ್ನು ನಿನ್ನಂತೆ ಪ್ರೀತಿಸಿ ಎಂಬ ಒಂದೇ ಮಾತಿನಲ್ಲಿ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವೆಲ್ಲ ಅಡಕವಾಗಿದೆ. ஹல்லேலூயா. தேசது கவனிங்க. இந்த கலாத்தியர்கள் புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் வசனம் 14 வாசி இந்த முழு பைபிள்ல இதுல அடக்கமா இருக்குன்னு சொல்லப்படுகிறது. ஒரே வார்த்தையினால உன்னை போல உன் ಅಯ್ಯನಾಗಿ நேசிக்கும் போது ನೀ ಉನ್ನಿಯೂ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವ. ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಸಹೋದರ, ನಿಮ್ಮ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಇರಬೇಕೆಂದು ದೇವರು ನಿಮಗೆ ಕರೆದನು. ಆದ್ರೆ ನಿಮಗಿರುವ ಸ್ವಾತಂತ್ರ್ಯವನ್ನು ಶರೀರ ದೀನ ಸ್ವಭಾವಕ್ಕೆ ಆಸ್ಪದವಾಗಿ ಬಳಸದೆ அது உலக பிரகார ரீதியில உள்ள சுதந்திரத்தை நீ பயன்படுத்தாமல் மாம்சத்தின் இச்சைப்படி இப்ப எப்படி ஃபாரின் அதாவது வெளிநாட்டுகளுடைய நடைமுறை எல்லாம் எப்படி இருக்குது? என்னுடைய இஷ்டம், இது என்னுடைய உடல், என்னுடைய விருப்பம், அதன்படி நான் வாழ்வேன். அப்படியாக வாழக்கூடாது. தேவனுக்கு எந்த ஒரு சித்தம் இருக்குது, உன்னை அழைத்தது ஒரு சித்தம் இருக்குது. நீங்க இப்ப சபைக்கு போவதற்கு தேவனுடைய ஒரு சித்தம் தான். இப்ப இங்க பாருங்க, இவ்வளவு சுற்றுப்பட்டுல பார்க்கும்போது 50% கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க என்று ஒரு கணக்குப்படி பார்க்க புரிஞ்சுக்கலாம். அப்படிப்பா எல்லாருக்கும் ஒரு ஸ்லாக்கே இருக்கிறதா? எல்லாம் ஏதோ ஒரு சபைக்கு போகலாம், ஏதோ ஒரு ஆராதனைக்கு அவங்க கலந்துக்கலாம். ஆனால் ஆவியோடு உண்மையோடு தொடர்புடைய சபை. ஹல்லேலூயா. அதுதான் பாரம்பரியமான சபை, கோட்பாடுகளின் சபை இருக்கலாம். ஆனா வார்த்தையின் அடிப்படையில் எல்லாரும் அவங்களோட உண்மையோடு தொடர்பு கொள்வது என்பதே தேவனுடைய விருப்பமா இருக்குது. அதனால தேவன் கொடுத்த ஒரு பெரிதான ஒரு ஸ்லாக்கியம் இது. அதனால நம்ம சுயத்துக்காக நம்ம இச்சைப்படி நம்ம வாழ்றதுக்கு தேவன் நம்ம அழைக்க முடியல. அதுதான் ரொம்ப அழகா சொல்லியிருக்குது. ನಿನ್ನ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಇರಬೇಕೆಂದು ದೇವರು ನಿನ್ನ ಕರೆದನು. ಆದ್ರೆ ನಿಮಗಿರುವ ಸ್ವಾತಂತ್ರ್ಯವನ್ನು ಶರೀರ ದೀನ ಸ್ವಭಾವಕ್ಕೆ ஆஸ்பதமாகி பாலிசது. என்னுடைய விருப்பத்தின்படி நான் சுதந்திரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்க ஃபாஸ்ட் என்ன வச்சிருக்கிறாரு, நான் ஜோபரை போட்டு போயிடலாமா? சுதந்திரம் இருக்குது இல்லைங்களா? அதாவது சுயத்துக்காக அது பயன்படுத்தக்கூடாது.
என்ன செஞ்சாலும், நான் என்ன செஞ்சாலும் சரி, என்ன பேசினாலும் அதனால தேவன் மகிமை அடிக்கிறாரா? அது தேவன சித்தமா இருக்கிறதா? சில பேர் என்ன சொல்லுவாங்க, வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாங்க, சும்மா ஜோக் சொன்னாங்க. சுத்தமான நாவ அசுத்தப்படுத்துகிறது. அதாவது மாடுதன் பாப்பா ஆடுதன் பாயின்னு சொல்லுவாங்க. அதாவது இது ரொம்ப பேருக்கு ரொம்ப பழக்கம். மற்றவங்களை பற்றி குறை சொல்றதே ஒரு வாழ்க்கையாயிடும். அவன் செஞ்சு சொல்றது இவன் சொல்லி காமிச்சு இருக்கிறது. அது தேவனுக்கு விரும்பாது. அதனால அவன் செஞ்ச தப்ப நம்முடைய வாயில சொல்லும் போது நம்முடைய வாய் அசுத்தமாகும். அதான் அதனுடைய ಅರ್ಥ ಏನಾಗ್ಬೇಕು, ಮಾಡ್ದನ್ ಪಾಪ ಆಡ್ದನ್ ಬಾಯ್ದೆ. ಅವೇನ್ ಮಾಡಿ ಮುಗಿಸ್ಬಿಟ್ಟ, ಅದ್ ನೀನ್ ಪುನಃ ಪುನಃ ಹೇಳಿ ನೀನ್ ಅಶುದ್ಧ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದೆಯಲ್ಲ, ಅದು ದೇವನಿಗೆ ವಿರುದ್ಧ. ಏನನ್ನ ನಾನ್ ಪರಿಶುದ್ಧರು, ನೀನ್ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. ಹಾಲೆಲೂಯಾ. ಆ ರೀತಿ ನೋಡ್ಬೇಕು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಆತ್ಮೀಯ ಬಂಧುಗಳೇ, ನಾವು ದೇವರು ಸ್ವತಂತ್ರವಾಗಿರ್ಬೇಕಂದ್ರೆ ಯಾವುದೋ ಒಂದು ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇರುವುದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆದ ಜೀವನವನ್ನು ನಡೆಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. ಹಾಲೆಲೂಯಾ. இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது யோவான் எழுதின நற்செய்தி 5ஆம் அதிகாரம் வசனம் 5-10 முறை வாசித்து பார்க்கும்போது, யோவான் ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಅಧ್ಯಾಯ 5 ಮೊದಲು ಹೇಳಿದಂತ ಘಟನೆ ಮಾರ್ಕ್ ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 1-20 ಈ ಒಂದು ಸಾಕ್ಷ್ಯ ಜೀವನದಲ್ಲಿ ಯೋಹಾನ್ ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ 5ನೇ ಅಧ್ಯಾಯ ವಾಕ್ಯ 5-10 ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು 38 ವರ್ಷ, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು 38 ವರ್ಷ ಅನಾರೋಗ್ಯನಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟವನಾಗಿ, ಅನಾರೋಗ್ಯದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟನಾಗಿರತಕ್ಕಂಥ ಒಂದು ಮನುಷ್ಯನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಹೋಗಿ ಅವನಿಗೆ ಸ್ವಸ್ಥನಾಗಲು ಇಷ್ಟಪಡ್ತೀಯಾ? ಆ ದೇವರು ಬಂದು ಕೇಳ್ತಾ ಇರುವವರು ಯಾರು ಎಂಬುದು ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನೀನು ಆರೋಗ್ಯವನ್ನು ಇಷ್ಟಪಡ್ತೀಯಾ ಎಂದು ಕೇಳುವಾಗ ಇದು ಅನೇಕ ನೆವಗಳನ್ನು ಹೇಳ್ಕೊಡ್ತಾನೆ ಅವನು. ಅದ್ರ ಹೆಸರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ಹಾಸಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಇಲ್ಲಿಂದ ಹೋಗು. ಹಾಲೆಲೂಯಾ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರಲ್ಲಿ ಆತ್ಮೀಯ ಬಂಧುಗಳೇ, நாம் அநேக ரீதியில கட்டப்பட்டவர்களாக, ஒருவேளை சினிமாவுக்கு அடிமையா இருக்கலாம், இல்லைன்னா சீரியலுக்கு அடிமையா இருக்கலாம். என்ன பண்ணுறது, டைம் பாஸ் ஆகல, ஒரு நாள் ஒரு சீரியல் வருது, அந்த சீரியல் பார்க்கலனாக்கா நிம்மதியே இருக்கிறது இல்லை. ஏதோ ஒரு நேத்து ஒரு சீரியல் ஏதோ வேலைக்கு போயிட்டேன், நேத்து ஏன்னா அவங்க சீரியலுக்கு அடிமை, பொல்லாத பேச்சுக்கு அடிமை, சினிமா ஏதோ ஒரு ரசிகத்தனம், அந்த நடிகர்களுக்கு ஒரு ரசிகத்தன்மை அடிமை, ஏதோ ஒரு அடிமைத்தாலே இருக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த அடிமைத்தனத்தை விடுவிக்கிறது தான் இயேசு கிறிஸ்துக்கு நம்ம தேடும் போது அந்த பாவத்தை ஒருவேளை நம்முடைய ஆசீர்வாதம் தடையா இருக்கிறது அதுதான். அது இன்னும் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டு இருக்குது. ஐசாயா புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் வசனம் 1-2 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்காதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி போகவில்லை, உன்னுடைய ஜெபம் கேட்காதபடிக்கு என்னுடைய காது மந்தமாகவும் இல்லை. அப்படி அந்த தேவன் நம்ம ஆசீர்வதிக்கவே. ஆனா நீங்கள் செய்யற அக்கிரமம், நீங்கள் ஏழை இருக்கிற ஜெபம் இந்த கூரை விட்டு கூட மேலே போறீங்க, அங்க தடை, அது விடுவிக்கப்பட வேண்டுமானால் தேவனுடைய சித்தத்துக்கு நாம ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த நோயாளியை விடுவித்த இயேசு கிறிஸ்து அந்த வியாதியின் கட்டில கட்டப்பட்டு இருக்கிறவனை இயேசு சாமி விடுவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒருவேளை நம்ம பைபிளை தூக்கின்னு வரலாம், ஜெபம் பண்ணலாம், ஆனா இதோடு கட்டப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நேரத்தை கொடுக்காதவர்களாக. இங்க பார்க்கும்போது 7:30 மணினாக்கா இங்க 7:30 மணிக்கு எவ்வளவு பேர் வந்துடுறாங்க, நீங்க நீங்க எண்ணி பார்த்துக்கணும். ஆக அது என்ன தெரியுது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் நம்ம கொடுக்கறது இல்லை, அந்த நேரம் அவருக்கு மகிமை நம்ம கொடுக்கறது இல்லை, சர்வசாதாரணமா எண்ணிடுறோம். நம்ம ஒருவேளை இந்த வாரம் வரலன்னா அடுத்த வாரம் போனாச்சு, நோ நெவர். ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தை தேடக்கூடியவர்களாக. இப்ப நீங்க உண்மையில நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஊழியக்காரரு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர். என்னதான் நீங்க அதை அனுபவிச்சிருப்பீங்க. அவருடைய சபை நடத்தக்கூடிய ஒரு விதம், ஜனங்களை ஆவிக்குடைய வாழ்க்கையில நடத்துகிற ஒரு விதம் உங்களுக்கு உண்மையில ஒரு பெரிய ஆசீர்வாதம். எவ்வளவு பேருக்காக சபை நடத்துவார்கள், ஏதோ அவங்க சுய அனுகூலங்களுக்காக சபை நடத்துவார்கள். ஆனா இந்த சபை அப்படி இல்லை, தேவனுக்கே மகிமை. தேவன் கொடுத்த அந்த ஊழியக்காரர்கள் நீங்க எந்த அளவுக்கு நீங்க பயணப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம். முதல்ல நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்ச்சி அடைகிறோமோ அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில வளர்ச்சி அடைவோம். இதுதான் 100% உண்மை. ஆனா நாம் செய்ய வேண்டியதை செய்யாம, ஜெபிக்க வேண்டிய ரீதியில ஜெபிக்காமல், ஆண்டோட வார்த்தையை கடைபிடிக்காம தேவன் எல்லாமும் பார்த்து கொள்வார் என்று சொன்னா நாம ஏமாத்திக் கொள்வோம். ஆகினாலே தேவனுடைய வசனத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அன்பானவர்களே,
இப்படியாகவே தேவன் நம்ம சுதந்திரமாக வாழும்படியாகவே, சுதந்திரமா இருக்கும்படியாகவே, அதாவது பாவத்தின் கட்டுகள் நாம் வெற்றி வைக்காதபடிக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம தேவன் அழைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினால் இயேசு கிறிஸ்து அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை வாசிக்கக்கூடியவர்களாகவும் வேதத்தின்படி நடக்கக்கூடியவர்களாகவும் காணப்பட வேண்டும் என்று தேவன் நம்மை எச்சரிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதை கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனம் 4 வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 2 வசனம் 4. ஆமென். ஆமென். ಸಭೆಗೆ ಕಳ್ಳತನದಿಂದ ಸೇರಿಕೊಂಡ ಸುಳ್ಳು ಸಹೋದರರಲ್ಲಿ ಇದರಿಂದ ಬಲಾತ್ಕಾರ ನಡೆದಿತ್ತು ಎಂಬ ಭಯವಿತ್ತು. ಅವರು ನಮ್ಮನ್ನು ದಾಸತ್ವದೊಳಗೆ ಸಿಕ್ಕಿಸಬೇಕೆಂದು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ನಮಗೆ ದೊರಕಿರುವ ಸ್ವಾತಂತ್ರ್ಯವನ್ನು ಗೂಢವಾಗಿ விசாரிச்சதுக்கு அவரிச்சுக்கொண்டு வந்தார். அதாவது சுயமா, அதாவது ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கும்படியாக அவருடைய சுயத்துக்காக வசனத்தை ஆதாரம் வச்சு ஏதோ பேசுவாங்க. அப்படி இல்லாதபடிக்கு சத்தியத்தை அறிங்கள், சத்தியங்களை விடுதலையாக்குன்னு பாருங்க. அதை கடைசியாக அந்த வசனத்தை நான் வாசிப்போம். யோவான் சுவார்த்தை 8ஆம் அத்தியாயம் 36. யோவான் செய்தியில அதிகாரம் 8 வசனம் 36. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், இது ஒண்ணும் புது வசனம் கிடையாது. சத்தியத்தை அறியுங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று நாங்க 8:32 பார்க்கிறோம். 8:36 தேசத்தை ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே மெய்யாகவே விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குமாரன் விடுதலை ஆக்கினால் தான் விடுதலை. வேற யாராலையும் பாவத்தின் கட்டிலிருந்து விடுதலை ஆக்க முடியாது. எந்த புனிதர்களாலையும் விடுதலை ஆக்க முடியாது. குமாரன் விடுதலை ஆக்கினால் தானே. அதனால் சத்தியத்தை அறியும் போது சத்தியத்தின் மூலமாக விடுதலை, அந்த குமாரன் மூலமாக தான் விடுதலை. ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவின் வார்த்தையின்படி குமாரன் மூலமாக ஒவ்வொரு நாளும் விடுதலை. அந்த அனுபவம் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு அதிசயத்துக்காக, ஏதோ ஒரு தேவைக்காக, ஏதோ ஒரு அற்புதத்துக்காக இல்ல. ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்துவங்களா இருக்கும். ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. அதே வசனத்தை வாசிக்க குமாரன், அதாவது யோவான் செய்தி அதிகாரம் 8 வசனம் 36. இப்ப படித்தீங்க. அதே தான், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா, ஆமென். எந்த அளவுக்கு தேவனுக்கு சார்ந்தவர்களாக, எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமோ, இயேசு கிறிஸ்துவை வாஞ்சிக்கிறவர்களுக்கு, எதிர்பார்க்கிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். அந்த விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. தயவுசெய்து எல்லாரும் எழுந்து நிற்போம். நேரம் கடந்து இருக்கிறபடினால நேரத்தோட முடிக்க ஆண்டவருடைய சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அதனால இந்த வினாடி மட்டும் இம்மற்றமாக, அதாவது கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல 5ஆம் அதிகாரம் வசனம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் சுதந்திரமா இருக்கும்படியாக, சுதந்திரமா வாழும்படியாக, சுதந்திரம், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில சுதந்திரமா வாழும்படியாக தேவன் இம்மத்தமாக நம்ம அநேக காரியங்கள் நம்ம எச்சரித்து நம்மோடு பேசியிருக்கிறார். ஆகினால தேவனுடைய சமூகத்துல நம்ம எல்லோரும் கண்களை மூடி, அப்போ இந்த வார்த்தையானது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வார்த்தையானது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வார்த்தையானது உங்களுக்கு ஆசீர்வாதமா, சுதந்திரமா, இந்த சுதந்திரம் இல்லாத ஒரு நாட்டில நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் சுதந்திரமா இருந்து நம்முடைய நாட்டுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாகவும், நாட்டு ஆளக்கூடிய அதிகாரிகளுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாகவும், நாட்டை நம்ம மதிக்கக்கூடியவர்களாகவும், இந்த நாட்டினுடைய ரட்சிப்புக்காக ஜம்மு காஷ்மீரில் கொண்டு கன்னியாகுமரி வரை இயேசு கிறிஸ்துவின் கொடி பறக்க வேண்டும், சத்தியனுடைய வார்த்தை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக ஊழியம் செய்கின்ற நார்த் இந்தியாவில பகுதியில் எவ்வளவு முதலத்தின் மத்தியில அவர்கள் ஊழியத்தை செய்கிறார்கள். அதுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடியவர்களாக காணப்படும் போது தேவன் தாமே நம்மை அவர்களுக்காக, அவர்கள் மத்தியஸ்தராக தெருப்பில் நின்று அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக நம்ம தேவன் நியமித்திருக்கிறார். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த வினாடியில, இந்த சில வினாடி நாம் மௌனமா இருக்கும் போது உங்களுடைய தனிப்பட்ட விண்ணப்பத்துக்காக, உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்காக, எந்த ஒரு விண்ணப்பம் உங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்குது என்று நீங்க நினைக்கிறீர்களோ அது தேவனுக்கு லேசான காரியம். ஆகினால தேவன சமூகத்துல மௌனமா இருந்து உள்ளத்தை அறிகிற தேவனத்துல நம்முடைய ஜெபத்தை, விண்ணப்பத்தை அவருடைய சமூகத்தை நாம் ஒப்பு கொடுப்போம். தகப்பனே,
இதோ நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த இந்தியாவில் நீர் எங்களை ஒரு பிரஜையாக நீர் படைத்தேன். கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த உள்ளத்துல சபையில் ஆராதனைக்கு நீர் தாமே ஒவ்வொருவரும் பேர் சொல்லி அழைத்து வந்திருக்கிறேன். ஆகினால் அழைத்து வந்தவர் நீர், ஆசிர்வதிக்கிறவர் நீரா இருக்கிறேன். ஆகினால் இவருடைய உள்ளத்தின் தேவைகள் உங்களுக்கு லேசான காரியம் தகப்பனே. குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைகளுடைய பிரச்சனையா இருக்கலாம், வேலை விஷயம் பிரச்சனையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், உடல் ரீதியில பிரச்சனையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் உம்மால் அன்றி பரிகாரம் வேறு யாரிடத்துல இல்லை தகப்பனே. ஆகினால் தேசியது யாரெல்லாம் உள்ளத்துல ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உண்மையை எதிர்பார்த்து இந்த சபைக்கு இந்த நேரத்துல வந்திருக்கிறார்களோ, அப்பா முதலாக நம்ம சமூகத்தை தேடும் போது மீதியான எல்லாம் ஆசீர்வாதத்தை நான் தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்து, அப்ப அப்படியாகவே இவர்கள் வெறுமையாக வந்து வெறுமையாக போகாத படிக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படியாக கிருபை புரிய வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். அப்பா, மக்களாகி ನಿಮ್ಮ ತಂದೆ ಬಳಿ ನಾವು ಬಂದಿದ್ದೀವಪ್ಪ. ದಯವಿಟ್ಟು ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಲಕ್ಷಿಸದೆ ನಮ್ಮ ಭಕ್ತಿಪೂರ್ವಕವಾದ ವಿನ್ನಪವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ತಡೆಯಾಗಿರುವ ಎಲ್ಲಾ ತಡೆಗಳನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ ನಿರ್ಮೂಲ ಮಾಡಿ ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಂದ ದೊಡ್ಡವರವರೆಗೂ ಎಲ್ಲಾ ಅಂತರಂಗದ ಕೋರಿಕೆಯನ್ನು ನಿಮ್ಮ ನಾಮದ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರವಾಗಿ ಈಡೇರಿಸುವಂತೆ ನಾವು ಬೇಡುತ್ತೇವಪ್ಪ. ಮಕ್ಕಳಾಗಿ ಬೇಡುತ್ತೇವೆ. ತಂದೆಯಾಗಿದ್ದು ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸಿ ನಾವು ಆತ್ಮೀಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಸ್ವತಂತ್ರವಾಗಿ ಜೀವಿಸತಕ್ಕದಾಗಿ ಕೃಪೆ ತೋರಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವಂತ ಬೇಡುತ್ತೇವಪ್ಪ. ಸಭೆಯ ಪಾಲಕರನ್ನು ಅದ್ಭುತವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಅಭಿಷೇಕದಿಂದ ನಡೆಸಿರಿ. ಅವರ ಎಲ್ಲಾ ಪ್ರಯಾಸದಲ್ಲಿ ಆತ್ಮೀಕ ಕೊಯ್ಲನ್ನು ಕೂಡಿಸಿಕೊಡಿರಿ. ಅನೇಕ ಆತ್ಮಗಳ ಕೊಯ್ಲು ಕೂಡಿಸಿಕೊಟ್ಟು ನಿಮ್ಮ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಸಂದೇಶವು ಅಪ್ಪ ಎಲ್ಲರನ್ನೂ ಸಾರತಕ್ಕದಾಗಿ ಒಂದು ಪಾತ್ರಧಾರಿಯಾಗಿ ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಿ ಬಂದಿರುವ ஒவ்வொருவரும் பேராக நீர் ஆசீர்வதி. அப்ப அடியேனப்பா, தகுதி இல்லாதவனே இந்த இடத்துல நிறுத்தி நீரே மகிமையாடிட்டோம். உங்களுடைய நாம ஒன்றே மகிமையிட்டோம், சித்தம் ஒன்றே நிறைவேற்றோம். எல்லா துதி கன மகிமுக்கே நாங்கள் செலுத்துக்கிறோம். எங்கள் ரட்சிகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.